Gospel according to St. Luke, chapter 8. லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். The verse is starting from 26 until verse number 39. Pastor Premila will read that in Tamil. Kindly listen and follow the same. லூக்கா 8வது அதிகாரம் 26 இலிருந்து 39 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 8. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். Here in this passage the Bible talks about the healing and deliverance of a demon possessed man. இந்த இடத்திலே வேதத்திலே ஒரு பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனுக்கு வந்த குணத்தையும் விடுதலையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Demons are real in this world. இந்த உலகத்திலே பிசாசுகள் ஒரு நிஜத்திற்குரிய காரியம். As much as God is real, demons are real in this world. இந்த உலகத்திலே எத்தனை தேவன் நிஜமானவரோ அப்படியே பிசாசுகளும் நிஜமான காரியம். The Bible says in the book of 1 John 3:8, 1 யோவான் 3:8 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, the reason or the purpose why the Son of Man was revealed, it is to destroy the works of Satan. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். So until he came down, the power and the works of Satan could not be destroyed. பிசாசுகளுடைய வல்லமையும் அவனுடைய கிரியைகளும் ஆண்டவர் இயேசு வராத பட்சத்தில் அழிக்க முடியாமல் இருந்தது. So when he came down, the Bible says he came for the purpose of destroying the works of Satan. ஆனால் அவர் கீழே இறங்கி வந்த பொழுதோ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இறங்கி வந்தார். The demonic forces are busy all the time working against people, trying to destroy them. ஜனங்களை அழிக்கும்படியாக அவர்களுக்கு விரோதமாக இந்த பிசாசின் ஆவிகள் எப்பொழுதுமே வஞ்சிக்கும்படியாய் கிரியை செய்கின்றன. The devil moves about like a roaring lion looking for a chance whom he may devour. பாருங்கள், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். He always looks for a chance. எப்பொழுதுமே ஒரு வகைக்காக அவன் பார்க்கிறான். He comes around your life, உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி அவன் வந்து கொண்டிருக்கிறான். around your family. குடும்பத்தை சுற்றி வருகிறான். If he is given a chance, ஒரு வகை அவனுக்கு கொடுக்கப்படும் என்றால் he will definitely attack and destroy people. ஜனங்களை எதிர்த்து அவர்களை அழிக்க முயற்சிக்கிறார். No, now here we see somebody, a human being, in the worst condition possible
as much as you can imagine. இங்கே நாம் பார்க்கிற இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையானது எவ்வளவு மிக மோசமாய் இருக்க முடியுமோ அந்த மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. No human being could have been degraded as much as this person could have been. இந்த மனுஷனை போல வேற எந்த ஒரு நபரும் இத்தனை கீழ்த்தரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க முடியாது. The Bible says that Jesus crossed the lake of Galilee. He came to the other side just to meet with this one single person. கலிலேயாவுக்கு எதிரான ஒரு தேசத்திற்கு அவர் கடலை கடந்து சென்றதற்கு ஒரே ஒரு காரணம் இப்படிப்பட்டதான இந்த நபரை சந்திக்கும்படியே. He told the disciples, அவர் சீஷர்களுக்கு சொன்னார், let's go to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். Not to meet with the crowd. கூட்டத்தை சந்திக்க அல்ல. Because he knew about this one man who was helpless, being isolated and living without deliverance. பாருங்கள், எந்த விடுதலையும் இல்லாமல் உதவியமற்ற ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில் இந்த மனுஷன் போராடினதை இயேசு அறிந்தார். The word of God says here, தேவனுடைய வசனம் இப்படியாய் பேசுகிறது. the moment he got out of the boat, படவிலிருந்து அவர் இறங்கின உடனே immediately met with this man. இந்த மனுஷனை உடனே சந்தித்தார். Now what is this man is all about? இந்த மனுஷனை குறித்ததான காரியம் என்ன? The Bible doesn't call him a man. இந்த வேதத்திலே அவனை மனுஷன் என்று கூட குறிப்பிடப்படவில்லை. It says he was a demon possessed man. பிசாசுகள் பிடித்த மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. Open your mouth and say demon possessed man. வாய்களை திறந்து சொல்லுங்கள், பிசாசுகள் பிடித்த மனுஷன். Yes, if anything is living on inside of you tonight, it will come out. இப்படி சொல்லும் பொழுதே உள்ளே இருக்கிறது வெளியே வந்துவிடும். Amen. Demons are looking for habitation inside the human body. பாருங்கள், மனுஷ சரீரத்திற்குள்ளாக ஜீவிக்கும்படியான ஒரு தங்கி தாபரிக்கிற இடங்களை பிசாசுகள் தேடுகின்றன. Even God has a desire to come and have his habitation inside the human body. இப்படியே நம்முடைய சரீரத்திலே தேவனும் தங்கி தாபரிக்க விரும்புகிறார். Amen. That's why he said your body is the temple of the Holy Spirit. அதனால்தான் பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாக நம்முடைய சரீரங்கள் இருக்கிறதை அவர் பேசினார். But the devil says, ஆனால் பிசாசு சொல்லுகிறான், I want to take that body to be my temple. என்னுடைய ஆலயமாக இருக்கும்படி அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Before this person could give his heart to Jesus, I want to move into that body. I want to live in that body. I want to have my habitation in this body. இயேசுவுக்கு இந்த மனுஷன் இருதயத்தை கொடுப்பதற்கு முன்பாக நான் இந்த சரீரத்திற்குள் நுழைந்து நான் ஆக்கிரமித்து அதை என்னுடைய தாபரமாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். So this man is a demon possessed man. அதனால இந்த மனுஷன் ஒரு பிசாசுகள் பிடித்த மனுஷன். Demons fully occupied his life. பிசாசுகள் முழுமையாக அவனுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்திருந்தது. Demons look for control. எப்பொழுதுமே பிசாசுகள் கட்டுப்படுத்த விரும்பும். His soul, spirit and body, everything is fully controlled and occupied by the powers of hell. அவனுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் முழுவதும் இந்த பிசாசுகளின் நரகத்தின் வல்லமையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. Jesus said the only reason why the devil would move into somebody's life is இயேசு சொன்னார், பிசாசு ஒருவருடைய வாழ்க்கையில நுழைவதற்குரிய ஒரே முகாந்தரம் he comes to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று சொன்னார். That's what exactly happens when Jesus comes into the when the devil moves into the body of anyone. அதனால்தான் பிசாசு யாருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் நுழைந்தாலும் இதைத்தான் செய்கிறார். But Jesus said, I came to give life and life more abundantly. ஆனால் இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The devil works overtime in this world. இந்த உலகத்திலே பிசாசு மிக அதிகமான நேரம் கிரியை செய்கிறார். The devil is not as a lazy person. பிசாசு ஒரு சோம்பேறியே அல்ல. The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, he has got very less time. அவனுக்கு மிக கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் So he is working overtime. அதனால் அதிவேகமாய் கிரியை செய்கிறார். What is he busy about? எதை குறித்து அவன் கிரியை செய்கிறான்? He goes about destroying the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் அவன் கிரியை செய்கிறான். The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, this man had been in this condition for a long time. இந்த மனுஷன் இந்த நிலைமையிலே அதிக நாட்கள் இருந்தார். Not for few weeks. ஏதோ சில வாரங்கள் மாத்திரமல்ல. I think for several years. நான் நினைக்கிறேன் பல வருடங்கள். This man has been in this condition for a long time. இந்த மனுஷன் இந்த நிலைமையிலே அதிக நாட்கள் காணப்பட்டார். What is the condition? என்ன ஒரு நிலைமை? He is not living in the society. அவன் சமுதாயத்திற்குள் ஜீவிக்கவில்லை. But now he is living in the graveyard.
கல்லறைகளிலே ஜீவித்துக் கொண்டிருந்தான். Only the dead are there in the graveyard. மரித்தவர்கள் தான் கல்லறைகளில் இருக்கிறார்கள். No living person will go and dwell there. ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறவர்கள் ஜீவனுள்ளவர்கள். Even before he could die physically, the devil took him to the tombs. அவன் சரீர நிலைமையில் மரணமடையும் முன்பே கல்லறைகளுக்கு நேராக பிசாசு கொண்டு சென்றது. I want to keep this man close to the tombs. நான் இந்த மனுஷனை கல்லறைக்கு அருகாமையில் வைக்க விரும்புகிறேன். Because ஏனென்றால் one day I'll kill him. ஒரு நாள் அவனை கொன்று போடுவேன். I will destroy him. அவனை அழிப்பேன். His destiny is here in the grave. அவனுடைய எதிர்காலம் இந்த கல்லறையின் அருகில் தான் இருக்கிறது. How many of you listen to what I'm saying? எத்தனை பேர் நான் சொல்வதை கவனிக்கிறீர்கள்? Hallelujah. Even the devil can take the person up to the grave, but I want to tell you in the name of Jesus, Jesus will come all the way to the grave and pluck every one of us from the hands of the devil and from the power of the grave. பாருங்கள், பிசாசின் வல்லமை எத்தனை அதிகமாக கல்லறைக்கு அருகாமையிலே ஒரு நபரை கொண்டு சென்றாலும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன், அவருடைய வல்லமையானது பிசாசுக்கும் நரகத்தின் வல்லமைக்கும் கல்லறைக்கு அருகே வந்தே நம்மை விடுதலை செய்யக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. In no way this man could have come to a crusade. எந்த விதத்திலும் இவன் அப்படியான சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்திருக்கவே முடியாது. Jesus was ministering to the multitudes. எத்தனை திரளான கூட்டத்திற்கு இயேசு ஊழியம் செய்தவர். In no way could have come to the synagogue. அவன் ஒரு காலம் இப்படிப்பட்டதான ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்க முடியாது. No way could have met with Jesus. இயேசுவை ஒரு காலம் அவன் சந்தித்திருக்க முடியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, multitudes of people, they were looking for Jesus. They left the cities and the towns and villages. They were running to Jesus on their own. வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், திரளான கூட்டமாகிய ஜனங்கள் பட்டணங்களையும் நகரத்தையும் கிராமங்களையும் விட்டு இயேசுவை சந்திக்கும்படியாக வனாந்தரத்திற்கு சென்றவர்கள். But here is somebody ஆனால் இங்கே ஒரு மனுஷன் who could not go on his own to meet with Jesus. இயேசுவை சந்திக்கும்படியே தானாக செல்ல He முடியாதவர். is not part of the society. சமுதாயத்திலே சம்பந்தம் இல்லாதவர். Imagine with your mind. உங்களுடைய கற்பனையில் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். He is living in the graveyard. கல்லறைகளில் ஜீவித்துக் He கொண்டிருக்கிறார். was a naked man. ஒரு நிர்வாணியை ஜீவித்தவர். He had not worn any clothes for a long time. அநேக நாட்களாய் வஸ்திரம் தெரியாது இருந்தவர். The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, they had bound him with chains. அவனை சங்கிலிகளால் கட்டி இருந்தார்கள். But he would break the chains apart. ஆனால் அவன் கட்டுகளை முறிப்பானா. Nobody could control him. ஒருவர் கூட அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. And he was isolated from everybody. எல்லாரை விட்டும் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தார். The Bible says very specifically, வேதம் குறிப்பிட்டு பேசுகிறது, the demon would drive him to solitary places. பிசாசுகள் அவனை தனியே தள்ளும் என்று எழுதி இருக்கிறது. It took him to an isolated place. தனித்து விடப்பட்ட நிலைமைக்கு பிசாசுகள் அவனை துரத்தின. It took him into wilderness. அவனை வனாந்தரத்திற்கு துரத்தி இருந்தன. Now the man we are talking about, நாம் பேசுகிறதான இந்த மனுஷன் he is a demon possessed man. பிசாசுகள் பிடித்த மனுஷன். I want you to remember tonight, இந்த ராத்திரி வேளை நான் உங்களை நினைவுபடுத்த he விரும்புகிறேன். happens to be somebody's son. யாருடைய மகனாய் அவன் இருந்திருக்கிறான். He happens to be somebody's brother. யாருடைய சகோதரனாய் அவன் இருந்திருக்கிறான். What happened to the family? அந்த குடும்பத்திற்கு என்ன ஆயிற்று? No family could have any mercy on him. ஒரு குடும்பம் கூட அவனுக்கு என்ற இரக்கத்தை கொடுக்க முடியவில்லை. Nobody was around. ஒருவர் கூட சுற்றி இருக்கவில்லை. Now everybody thought, get rid of this guy. இந்த நபரை எப்படியாகிலும் விட்டுவிட தீர்மானித்திருந்தார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, for a long time he had been in this condition. நீண்ட காலம் அவன் இந்த நிலைமையில் இருந்தான். He did not know anything about Jesus. இயேசுவை குறித்து ஒன்றும் அறியாதவன். Nobody could go to him and to talk about Jesus and to set him free. யாராகிலும் இயேசுவை குறித்து அவனிடத்தில் சென்று அவனை விடுதலை செய்யவும் முடியவில்லை. But glory be to the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He knew where he was. அவருக்கு தெரியும் அவன் எங்கே இருந்தான் என்று. He did not know who Jesus was. அவனுக்கு தெரியாது இயேசு யார் என்று. But my Jesus knew where he was. ஆனால் இயேசுவுக்கு அவன் எங்கே இருந்தான் என்று தெரியும். He told the disciples, அவர் சீஷர்களுக்கு சொன்னார், let's go to the other side. அக்கரைக்கு போவோம் வாருங்கள். They did not know the assignment of Jesus. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நடவடிக்கை என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. All the way he came to meet with this one demon possessed man. பிசாசுகள் பிடித்திருந்த இந்த ஒரு மனுஷனை சந்திக்கும்படி அவ்வளவு தூரம் அவர் கடந்து சென்றார். One of the things the Bible says about God is,
தேவனை குறித்ததாய் வேதத்தில் காணப்படுகிற ஒரு காரியம். He is a helper to the helpless. உதவியற்றவனுக்கு உதவி செய்கிறவர். There are people in this world even today. இன்றைய நாட்களில் உலகத்தில் இப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள். They are not in a position even to go and seek help. பாருங்கள், உதவி கேட்கிற நிலைமையில் கூட இந்த ஜனங்கள் இல்லை. There are people bedridden in their own homes who cannot get out of the room but suffering with sickness. பாருங்கள், வியாதியின் படுக்கையில் கட்டப்பட்டவர்களா, வியாதியினால் நெருக்கப்பட்டவர்களாய் தங்களுடைய சொந்த வீடுகளில் படுக்கையில் கிடக்கிற ஜனங்கள் அறையை விட்டு கூட கடந்து வர முடியாத நிலைமையில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். When people cannot reach out to Jesus Christ, இயேசுவை மக்கள் நோக்கி சேர முடியாத பொழுது, He does reach out to everybody who's helpless. உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி செல்லுகிறார். Even those who watch us through the television, தொலைக்காட்சியில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், through the internet, இன்டர்நெட் மூலமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், you may be saying in your heart, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய இதயத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம், I am a helpless person. நான் ஒரு உதவியற்ற நபர். No, I don't receive any help. எனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. But I want to tell you in Jesus' name, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக் the கொள்ளட்டும். helper is coming to the place where you are. நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலேயே உங்களுக்கு உதவி கடந்து வருகிறது. Jesus coming just where you are. இயேசு நீங்கள் இருக்கிற அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். Thank God. ஆண்டவருக்கு நன்றி. One day something happened. ஒரு நாள் ஒன்று சம்பவித்தது. Nobody will visit this demon possessed man. பிசாசுகள் பிடித்த இந்த மனுஷனை ஒருவரும் சந்திக்கவில்லை. His dad wouldn't show up. அவர்கள் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை. His father and mother would not show up. அவருடைய சொந்த தாய் தகப்பன் போய் பார்க்கவில்லை. Brothers and sisters would not show up. சகோதர சகோதரிகள் போய் பார்க்கவில்லை. Friends did not show up in this place. இந்த இடத்திற்கு அவருடைய நண்பர்கள் வரவில்லை. But somebody else came. ஆனால் ஒருவருடைய உதவி அங்கே கடந்து வந்தது. His name is Jesus. அவருடைய பெயர் இயேசு. He had him in his heart. அவனை அவருடைய இருதயத்தில் அவர் வைத்திருந்தார். He knew about his condition. அவனுடைய நிலைமையை அவர் அறிந்திருந்தார். I want to tell everybody tonight, இந்த ராத்திரியில் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் when கொள்கிறேன், nobody could reach out to you, உங்களை ஒருவரும் சந்திக்க முடியாத பொழுது Jesus will, இயேசு சந்திப்பார். because he's God. ஏனென்றால் அவர் தேவன். The Bible says வேதம் சொல்லுகிறது, he left the 99 sheep and went after the one that was lost. 99 ஆடுகளை விட்டு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை அவர் தேடி சென்றவர். Because in no way this one lost sheep could get back to the fold. ஏனென்றால் எந்த விதத்திலும் இந்த காணாமற் போன ஆடு தானாக திரும்பி வந்து விட முடியாது. So he had to go out. அதனால் அவர் சென்று தேடியாக வேண்டும். Say hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when he met this man, அந்த மனுஷனை அவர் சந்தித்த இடத்திலே, verse 28 says, 28, when he saw Jesus, இயேசுவை அவன் கண்டபோது he cried out and fell at his feet, கூக்குரலிட்டு அவருடைய பாதத்தருகே விழுந்தார். shouting at the top of his voice, what do you want with me, Jesus, Son of the Most High God? மகா சத்தத்தோடு அவன் சொன்ன ஒரு காரியம், எனக்கும் உமக்கும் என்ன உன்னதமான தேவனுடைய குமாரனே. He is not talking this. அவனாக இதை பேசவில்லை. The demons that live inside this person, they speak now. அவனுக்குள் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த பிசாசுகள் இப்பொழுது பேசுகின்றன. Do you understand what I'm saying? நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? Yes or no? Just wave your hand. உங்களுடைய கரங்களை அசைத்து காட்டுங்கள். And the demons said, Jesus. பிசாசுகள் சொன்னது இயேசுவே. He did not know about Jesus. அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. But the demons knew about Jesus. ஆனால் பிசாசுகளுக்கு இயேசுவை பற்றி They தெரியும். know the name of Jesus. இயேசுவின் பெயர் தெரியும். Every demon in this planet that comes from the pit of hell, they know the name of Jesus Christ. நரக குழியிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு பிசாசின் ஆவிக்கும் இந்த பூலோகத்தில் இயேசுவின் பெயர் தெரியும். Because the name of Jesus is the most powerful name in heaven above on earth. ஏனென்றால் இயேசுவின் நாமம் வானங்களுக்கும் பாதாளத்திற்கும் மேலான உயரிய வல்லமையான நாமம். God revealed himself through many names. ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை பல நாமங்கள் மூலமாய் But when வெளிப்படுத்தினார். he revealed the name through Mary, ஆனால் மரியாள் மூலமாய் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தின போது, Mary was the first person to hear the name Jesus. மரியாள் என்ற அந்த ஸ்திரீயே இயேசுவின் நாமத்தை முதலாவது அறிந்தவள். Somebody say hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்கள். The angel visited Joseph later on and said and revealed the name Jesus. தூதன் பிறகு யோசேப்பை சந்தித்து அந்த பெயராகிய இயேசுவை
வெளிப்படுத்தினார். But Mary was the first one to hear the name Jesus. ஆனால் மரியாளே அந்த நாமமாகிய இயேசுவின் நாமத்தை முதலாவது கேள்விப்பட்டார். And the Bible says வேதம் இப்பொழுது சொல்லுகிறது, that name is the most powerful name in heaven above on earth. பரலோகத்திலும் பாதாளத்திலும் அந்த நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். Name above all names. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். This name is more powerful than any name or any demon. எந்த பிசாசின் பெயருக்கும் மேலான மிக வல்லமையான நாமம். This name is more powerful than any sickness in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியின் பெயரை விடவும் மிக வல்லமையான நாமம். Demons are real. பிசாசுகள் நிஜமானது. Hello, I'm talking to you. உங்களுக்கு நான் பேசிக் But கொண்டிருக்கிறேன். thank God, Jesus is real as well. அப்படியே சொல்கிறேன், இயேசுவும் நிஜமானவர். You need Jesus and His power and His anointing to do away with the demonic forces. பிசாசின் வல்லமைகளை சரி செய்வதற்கு இயேசுவின் நாமத்தின் வல்லமையும் அவருடைய பெயரின் வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையும் உங்களுக்கு வேண்டும். I've seen people being demon possessed. நான் ஜனங்களை பிசாசுகள் பிடித்தவர்களாக பார்த்திருக்கிறேன். They were surprised. அவர்கள் பிசாசினால் நெருக்கப்பட்டிருந்தார்கள். They were surprised. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Oh, how could I be demon possessed? நான் எப்படி பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்க If முடியும்? you give a chance, demons will come and live in you. நீங்கள் ஒரு வகையை கொடுப்பீர்கள் என்றால் பிசாசுகள் உள் வந்து ஜீவிக்கும். That's why the Bible says, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, do not give devil a foothold. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். Somebody shout hallelujah. என்று சொல்லுங்கள். Amen. Amen. So the Bible says he came looking for this man. இயேசு இந்த மனுஷனை பார்க்கும்படியாக கடந்து வந்தார். And the demons said, Jesus, பிசாசுகள் சொன்னது, இயேசுவே, Son of the Most High God. உன்னதமான தேவனுடைய குமாரனே. Listen everybody. எல்லாரும் கவனியுங்கள். When you use the name of Jesus, நீங்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும்போது every demon knows the name of Jesus. எல்லா பிசாசுக்கும் அந்த பெயராகிய இயேசுவை தெரியும். The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, every knee shall bow. எல்லா முழங்கால்களும் முடங்கும். Every tongue will confess that Jesus Christ is the Lord of Lords and the King of Kings. எல்லா நாவுகளும் இயேசுவையே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அறிக்கை செய்யும். Even when I said the name Jesus, நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொன்ன பொழுது I sense the presence of God in this place. இந்த இடத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். I see the power of God moving all around. தேவனுடைய வல்லமையானது இந்த இடத்தில் அசைவாடுகிறதை உணர்கிறேன். Every demon, ஒவ்வொரு பிசாசும், every sickness, எல்லா வியாதியும், every curse ஒவ்வொரு சாபமும் that is operating directly or indirectly against your life, நேரடியாகவோ அல்லது பக்கவாசம் மூலமாகவோ நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிறது, must bow before the name of Jesus and leave tonight. இப்படிப்பட்டதாய் செயல்படுகிற அந்த சக்திகள் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விலக வேண்டும். Tonight we decree and command in Jesus' name. இந்த ராத்திரி வேளையிலும் நாங்கள் பிரகடனப்படுத்தி கட்டளையிடுகிறோம். Every demonic force that comes from the world of darkness, பிசாசின் அந்த that comes from the world of darkness, உலகத்திலிருந்து வருகிறதான அந்த ஆவிக்கு I விரோதமாய் bind you in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு கட்டுகிறோம். I command right now, be bound, be paralyzed now in Jesus' name. இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு முடக்கப்பட கட்டளை Even கொடுக்கிறேன். those who are seated here, இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற ஜனம், demons that are hiding on the inside, பிசாசுகள் உள்ளே ஒளிந்திருக்கும் என்றால் I break its power right now. இப்பொழுதே உம்முடைய வல்லமைகளை முறிக்கிறேன். In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I paralyze your power right now. இப்பொழுதே உம்முடைய வல்லமைகளை நான் முடக்குகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. Praise God. Amen. The demons tremble before the name of Jesus. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக பிசாசுகள் நடுங்குகின்றன. Look at the demons speak. எப்படி இந்த பிசாசுகள் பேசினது என்று பாருங்கள். It said, I beg you, don't touch me. எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். Because Jesus had commanded the evil spirit to come out of the man. ஏனென்றால் அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டிருந்தார். Many times it had seized him. வெகு அநேக முறை இந்த பிசாசுகள் அவனை கட்டி இருந்தது. Though he was chained hand and foot and kept under guard, he had broken his chains and had been driven by the demon into solitary places. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்க. How do you go about handling a demon possessed man? எப்படி இந்த பிசாசுகள் பிடித்த மனுஷனை இயேசு சரி செய்தார்?
How do you go about handling a demon possessed man? பிசாசுகள் பிடித்திருக்கிற மனுஷனை நீங்கள் எப்படி கையாள முடியும்? Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Spiritual power is more powerful than the physical power. ஆவிக்குரிய வல்லமையானது சரீர வல்லமையை விட மேற்பட்டது. Physical power or force is limited. சரீரத்திற்குரிய வல்லமையானது கட்டுப்படுத்தப்பட்டது. But the spiritual and supernatural power of the demons is much more than the physical power that you and I we are acquainted with. நம்முடைய சரீர வல்லமைகளை நாம் அறிந்திருக்கிறதை பார்க்கிலும் பிசாசின் வல்லமையானது ஆவிக்குரிய வல்லமையாகவும் அசாதாரண வல்லமையாகவும் இருக்கிறது. In no way you can use the physical power or the force to control somebody who is demon possessed. பிசாசுகள் பிடித்த யாராகிலும் நீங்கள் உங்களுடைய சரீரத்தின் வல்லமையை வைத்து ஒரு காலம் கட்டுப்படுத்த முடியாது. When you use the physical power, உங்களுடைய சரீர வல்லமையை பயன்படுத்தும் பொழுது the demons will use the spiritual power it has. உங்களை ஆவிக்குரிய வல்லமையை பயன்படுத்தி மேற்கொள்ள முயற்சிக்க. Because the physical power cannot withstand the spiritual power. ஏனென்றால் இயற்கையாக இருக்கிற வல்லமையானது ஆவிக்குரிய வல்லமையை ஒரு காலம் தாக்கு பிடிக்க முடியாது. Why people go and do witchcraft? ஏன் மந்திரவாதம் செய்கிறார்கள்? Because they believe in some supernatural power. ஏனென்றால் அசாதாரணமான சக்தியின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை They வைத்திருக்கிறார்கள். use the power of the evil spirit to accomplish things for their selfish ends. பாருங்கள், தங்களுடைய சுய நோக்கங்களுக்காக இப்படி ஜனங்கள் தீய சக்திகளை பயன்படுத்துகிறார்கள். So they were trying to use the physical power to bind this man. அதனால் அவர் இங்கே பார்க்கும்போது தங்களுடைய சரீர சக்தியை பயன்படுத்தி இவனை கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள். So they were trying to bind him with chains. அதனால் அவனை சங்கிலிகளால் கட்டுண்டவனாய் இருக்க முயற்சித்தார்கள். Can the physical power can hold this man? சரீர வல்லமையானது இந்த மனுஷனை கட்டுப்படுத்த முடியுமா? No, it cannot. முடியாது. The Bible says வேதம் சொல்லுகிறது, with his own bare hands he broke the chains. அவனுடைய வெறும் கைகளை பயன்படுத்தி சங்கிலிகளை முறித்தானா? Can you ever break a chain? நீங்கள் சங்கிலிகளை முறிக்க முடியுமா? Humanly impossible. மனுஷ முயற்சினால் முடியாது. But demons can. ஆனால் பிசாசுகளால் முடியும். It can break any physical power. எந்த இயற்கையின் சக்தியும் அவைகளால் உடைக்க முடியும். So the people are trying to bind this man with using chains. சங்கிலிகளினால் இந்த மனுஷனை கட்டுண்டவனாக வைக்க ஜனங்கள் முயற்சித்தார்கள். But the word of God says he broke all the chains. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் எல்லா சங்கிலிகளையும் முறித்தானா. Nobody could do anything about this man. இந்த மனுஷனை குறித்து யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. The demons that broke the chain, பிசாசுகள் அந்த சங்கிலிகளை முறித்தது. when they saw Jesus, இயேசுவை அந்த பிசாசுகள் they பார்த்தார்கள். know this power is greater than my power. ஓ, இந்த வல்லமையானது என்னுடைய வல்லமையை விட மேலானது. They cried at the top of their voice, தங்களுடைய உச்ச ஸ்தாயிலே கத்தினது, Jesus, இயேசுவே, Son of the Most High God, உன்னதமான தேவனுடைய குமாரனே, why do you torture me? எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்? Why do you torture me? ஏன் எங்களை வேதனைப்படுத்துகிறீர்? Demons know the power of Jesus. இயேசுவின் வல்லமையை பிசாசுகள் அறியும். That's the reason the Bible says Jesus came into the world to destroy every work of Satan. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். Hallelujah. They said, why do you torture me? எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்? You need Jesus in your life. உங்களுக்கு இயேசு உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டும். The word says, the Son sets you free, you are free indeed. வார்த்தை சொல்லுகிறது மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். There is no freedom from demonic powers without the name of Jesus Christ. இயேசுவின் நாமமே அல்லாமல் பிசாசின் வல்லமைகளுக்கு விரோதமாய் நாம் ஒரு காலம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. When you call upon the name of Jesus, நீங்கள் இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் பொழுது no supernatural power is released. Supernatural power is அசாதாரணமான released. வல்லமையானது வெளிப்படுத்தப்படுகிறது. Listen carefully. கவனமாக கேளுங்கள். Demons can affect your body. பிசாசு உங்கள் சரீரங்களை பாதிக்க முடியும். It can affect your thought life. உங்களுடைய எண்ணங்களை பாதிக்க It முடியும். can create curses in your family. உங்களுடைய குடும்பங்களில் சாபங்களை உருவாக்க It முடியும். can spoil your business. உங்களுடைய வியாபாரங்களை சீரழிக்க It முடியும். can bring a fight between husband and wife. கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டையை உருவாக்க முடியும். It will destroy the oneness in the family. குடும்பத்தில் இருக்கிற
பொறுமனத்தை அழிக்க முடியும். There are a lot of things the devil can do in our lives. நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு செய்ய முடியும். Now many people say அநேகர் சொல்லுகிறார்கள் something is going wrong. ஏதோ ஒன்று தவறாய் போய் But கொண்டிருக்கிறது. they do not know where. ஆனால் எங்கே தவறு என்று தெரியவில்லை. Hello, am I talking to you? நான் உங்களிடத்தில் பேசிக் Don't கொண்டிருக்கிறேன். talk in general. ஏதோ பொதுவாக If பேசாதீர்கள். something is going wrong, ஏதோ ஒன்று தவறாய் போகிறது my என்றால் Bible says வேதம் சொல்லுகிறது the devil comes to steal, to kill and to destroy. பிசாசு கொல்லவும் திருடவும் கொல்லவும் அடிக்கவுமே வருகிறார். If there is something wrong in your life, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தவறாய் போய் you are கொண்டிருக்கிறது losing என்றால், something. நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் I want என்றால் to tell you there are forces work against your life. உடைய வாழ்க்கைக்கு விரோதமாக சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. You may not be a demon possessed man today, இன்று ஒருவேளை நீங்கள் பிசாசு பிடித்த நபராக இல்லாமல் இருக்கலாம். but the demonic forces are at work in your life. ஆனால் பிசாசின் வல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு You கொண்டிருக்கிறது. must know it. நீங்கள் அதை அறிய வேண்டும். You must recognize it. அதை நீங்கள் கண்டுபிடித்தாக You வேண்டும். must come to Jesus. நீங்கள் இயேசுவினிடத்தில் வர You வேண்டும். must call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்க வேண்டும். Not too many people are talking like this. அநேக மக்கள் இப்படியாக I'm பேசுகிறார்கள். talking about Christians. நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். Something is going wrong. ஏதோ ஒன்று தவறாய் போய் Hey, கொண்டிருக்கிறது. come on, what are you talking about? என்ன நீங்கள் பேசிக் When the கொண்டிருக்கிறீர்கள்? Bible says வேதம் சொல்லுகிறது it is the devil who's at work, பிசாசு கிரியை செய்கிறான் என்று சொல்லுகிறது. he has robbed your marriage, he உங்களுடைய திருமணத்தை திருடினான். has robbed your children, உங்களுடைய பிள்ளைகளை he திருடினான். has robbed your finances. உங்களுடைய பொருளாதாரத்தை It திருடினான். brings chaos and confusion. உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான். Don't you recognize the work of Satan in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை நீங்கள் இனம் கண்டு கொள்ளவில்லை. We need Jesus. நமக்கு இயேசு தேவை. When Jesus there, இயேசு இருக்கும் பொழுது Bible says there's fullness of joy. வேதம் சொல்லுகிறது அங்கே மகிழ்ச்சி பரிபூர்ணமாக இருக்கும். He never said I came to give life. அவர் சொல்லவில்லை நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று. He said I came to give life abundantly. பரிபூர்ணமாய் கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். The life he gives is without limit. அவர் கொடுக்கிற அந்த ஜீவனானது கட்டு கடங்காதது. I want to ask you tonight, இந்த ராத்திரில ஒன்றை கேட்கிறேன். what are you losing in your life? உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்து What கொண்டிருக்கிறீர்கள்? is missing in your life? எது உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போய் If இருக்கிறது? you say there's something missing in your life, வாழ்க்கையில் ஒன்று காணாமல் போய் இருக்கிறது. who has taken it? யார் அதை எடுத்தார்? Who has robbed it? யார் அதை திருடினார்? Don't talk generally. பொதுவாக பேசாதே. That is foolishness. அது முட்டாள்தனம். That is foolishness. அது மதியீனம். You must know who has taken what from your life. உங்களுடைய வாழ்க்கையில் யார் எதை எடுத்தார் என்று தெரிந்திருக்க வேண்டும். If you lose something and you do not know where you lost and what you lost, it is your problem. நீங்கள் இழந்த ஒன்றை யார் எடுத்தார்கள் எதை இழந்தீர்கள் என்று கூட தெரியாமல் இருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய பிரச்சனை. The Bible says வேதம் சொல்லுகிறது the devil comes to steal, to kill and to destroy. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே I வருகிறான். pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் And ஜெபிக்கிறேன். all those who listen to the word tonight here, இந்த இடத்திலே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் and even through the television all across the world, உலகம் முழுவதும் தொலைக்காட்சி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காகவும் if you are losing something, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒன்றை இழந்து கொண்டிருப்பீர்கள் know என்றால் for sure it is the devil who is at work in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Only Jesus has the power to overcome all the powers of the devil. இயேசுவுக்கு மாத்திரமே பிசாசுடைய எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. That's why we kept on singing. அதனால்தான் நாம் பாடிக்கொண்டே இருந்தோம். Oh Jesus, you are my healer. இயேசுவே நீரே என் பரிகாரி. You are my deliverer. நீரே என் விடுதலை You செய்யக்கூடியவர். are my savior. நீரே என் இரட்சகர். You are my shepherd. நீரே என் மேய்ப்பர். You are my protector. நீரே என்னை You பாதுகாக்கிறவர். are my provider. நீரே எனக்கு பராமரிப்பை Oh கொடுக்கிறவர். Jesus, you are my seed to bury him. வெகு எளிதாக அவனை அடக்கம் செய்ய முடியும். Why the devil took him to the tombs? ஏன் பிசாசுகள் அவனை கல்லறைக்கு கொண்டு சென்றது? To kill him. அவனை கொன்று போட. To kill him. அவனை கொன்று போட. Tombs is the favorite place for the devil. பிசாசுகளுக்கு கல்லறைகள் எப்பொழுதுமே பிரியமான Because இடம். he is a destroyer. ஏனென்றால் அவன் அழிக்கிறவன். Now some of you who are listening to the message, சிலர் இந்த செய்தியை கேட்டுக் you may கொண்டிருக்கிறார்கள். be close to the tombs. நீங்கள் கல்லறைகளுக்கு அருகாமையில் ஒருவேளை இருக்கலாம். There is something holding you to the tombs. ஒரு காரியமானது உங்களை கல்லறையோடு இணைத்து But I வைத்திருக்கிறது. want to tell you in Jesus' name, ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Jesus came to this man இயேசு இந்த மனுஷனிடத்தில் and வந்தார். he told him, அவனிடத்தில் சொன்னார், tomb is not the place meant for you. கல்லறையானது உனக்கு குறிக்கப்பட்ட இடம் அல்ல. I'm going to send you back into the society சமுதாயத்திற்கு உன்னை நான் திருப்பி அனுப்ப போகிறேன். as my champion, என்னுடைய பலவானாக அனுப்ப as போகிறேன். my representative, என்னுடைய பிரதிநிதியாக அனுப்ப போகிறேன். bearing my name, என்னுடைய நாமத்தை சுமக்கிறவனாய் taking my power and authority. என்னுடைய வல்லமையும் அதிகாரத்தை
எல்லாவற்றையும் சுமக்கிறவனாய். Everyone who laughed at you, யாரெல்லாம் உன்னை பார்த்து நகைத்தார்களோ, all those people will be surprised. அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். I will bless the cities, நான் பட்டணங்களை and the ஆசீர்வதிப்பேன், nations, தேசங்களை your ஆசீர்வதிப்பேன், family members, உன்னுடைய குடும்ப நபர்களை through you. உன்னை கொண்டு When Jesus ஆசீர்வதிப்பேன். touched him, இயேசு அவனை he சந்தித்தவர். left the tomb, அவன் கல்லறையை விட்டு went into the town, பட்டணத்திற்குள் சென்றார். and began to speak about the name of Jesus. இயேசுவின் நாமத்தை குறித்து அவன் பிரகடனப்படுத்த Somebody தொடங்கினார். put your hands together கரங்களை and தட்டி. give glory to God. ஆண்டவருக்கு நன்றியை கொடுங்கள். பார்ப்போம். Hallelujah. Hallelujah. If the devil could take you up to the grave, கல்லறை வரைக்கும் பிசாசு உங்களை கொண்டு செல்ல முடியும் என்றார். the Jesus doesn't mind coming all the way to the grave கல்லறை வரைக்கும் வருவதற்கு இயேசு ஒரு காலம் தயங்க மாட்டார். and pluck you out of the hands of the devil, பிசாசுடைய கரங்களிலிருந்து பிடுங்குவார் உங்களை. to take you out of the jaws of Satan. பிசாசுடைய தாடைகளில் இருந்து உங்களை பறிப்பார். Some of you had been close to death, சிலர் மரணத்துக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள். but God took you back. ஆனா கர்த்தர் உங்களை பிடுங்கினார். I want to tell you, that's why Psalmist said, அதனால தான் சங்கீதக்காரன் even சொல்லுகிறார், though I walk through the shadows of death, நான் மரணத்தின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் still you are with me. நீ தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Hallelujah. Sometimes we think it's only the devil who is at work in the tombs, பாருங்கள், சில நேரம் கல்லறைகளிலே பிசாசு தான் கிரியை செய்கிறான் என்று but நினைத்துக் my கொள்கிறோம். Jesus at work. ஆனால் இயேசு கிரியை செய்கிறார். Hallelujah. He is reversing death, அங்கே மரணத்தை அவர் திருப்பிக் கொண்டிருந்தார். infusing life. ஜீவனை உருவ குத்தி They கொண்டிருந்தார். put the body of Lazarus in the tomb. லாசருடைய பிரேதத்தை அப்படி கல்லறையில் வைத்தார்கள். They put a stone கல்லறை மூட பாறையை and வைத்தார்கள். sealed the tomb. கல்லறையின் கதவை மூடினார்கள். It is over. எல்லாம் முடிந்தது. But Jesus showed up. ஆனால் இயேசு வந்தார். He said, remove the stone. இந்த கல்லை எடுத்து போடுங்க. Somebody say amen. ஆமென் என்று சொல்லுங்க. Remove the stone. கல்லை எடுத்து போடுங்க. I'm about to do something. நான் இப்பொழுது ஒன்றை செய்ய You போகிறேன். put him in the grave. நீங்கள் அவனை கல்லறைக்குள் I'm வைத்தீர்கள். going to reverse death now. இப்பொழுது மரணத்தை நான் திருப்ப I want போகிறேன். to bring him back to life. நான் ஜீவனை திரும்ப கொண்டு வர When போகிறேன். somebody dies, யாராகிலும் மரித்தார், we don't call him by name. பெயரை கூட சொல்லி அழைக்க We மாட்டோம். say dead body. பிரேதம் என்று சொல்லுவோம். When do you take the body out? எப்பொழுது இந்த சரீரத்தை எடுப்பீர்கள் என்று As the தான் body கேட்போம். come, இப்படி சரீரம் வரும் பொழுது, the reverend title and a bishop, everything is gone. இப்படிப்பட்டதான தலைப்புகள் பட்டியல்கள் எல்லாம் பறந்துவிடும். You're just a body. அது வெறும் பாடி தான். But when Jesus showed up, ஆனா இயேசு வந்தவர், he said, Lazarus. லாசருவே. After the death of Lazarus, it was Jesus alone who used his name and called him by his name instead of calling him as a body. லாசரு மரித்து போன பிறகு முதல் முறையாக மரணத்திற்கு பிறகு ஒருவனை பெயர் வைத்து அழைத்தவர் இயேசு என்றால் லாசருவே என்று அழைத்தவர் அவர்தான் ஐயா. Somebody shout hallelujah. ஹalleluya. Put your hands together. கரங்களை தட்டி ஆமென். அவருக்கு மகிமை கொடுங்க. Amazing thing. அருமையான காரியம். Hallelujah. People will call you by name only as long as you are alive. நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நம்முடைய பெயர்களை ஜனங்கள் அழைப்பார்கள். But Jesus even calls those who are dead by name. ஆனால் மரித்தவர்களை கூட பெயர் சொல்லி அழைப்பவர் இயேசு மட்டும்தான். Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, many times try to throw him into the fire, பாருங்கள் அநேக முறை இவனை தீக்குள் தள்ளிவிடும், into the water and so many other things. பாருங்கள் தண்ணீருக்குள்ளும் தள்ளிவிடும். But ஆனால் it could not destroy him. அவனை அவைகள் அழிக்க முடியவில்லை. Jesus asked, இயேசு கேட்டார், what is your name? உன் பெயர் என்ன? Do demons have name? பிசாசுகளுக்கு பெயர் உண்டா? Yes, they say something. சொல்லும். Legion. லேகியோ. That means 6,000. ஆயிரங்களில் இருக்கிறோம். 6,000 demons were living in one person. ஒரு நபருக்குள் 6000 பிசாசுகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. They kept him close to the grave. கல்லறைகளுக்கு அருகாமையில் We வைத்திருந்தார். want to kill him. நாங்கள் கொல்ல But I விரும்புகிறோம். want to thank God. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Man is created in the image of God. மனுஷன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். For long time the Bible says 6,000 demons were having this man, his soul, spirit and body in their possession. பாருங்கள், நீண்ட காலமாய் வேதம் சொல்லுகிறது இந்த 6000க்கு உட்பட்ட
இந்த பிசாசுகள் இவனுடைய ஆத்துமா ஆவி சரீரத்தை கட்டி இருந்தது. But still they could not destroy him. ஆனாலும் அவனை அழிக்க முடியவில்லை. They could not kill him. அவனை கொல்ல முடியவில்லை. Why? ஏன்? A day was appointed for him by Jesus. இயேசுவினால் அவனுக்கென்று ஒரு நாள் நியமிக்கப்பட்டது. Hallelujah. What the hell you go through right now, I want to tell you. நீங்களுடைய வாழ்க்கையில் எதை கடந்து கொண்டிருந்தாலும் நான் சொல்லுகிறேன். God has marked a day of victory in his calendar concerning you, my brother. அவருடைய அந்த அட்டவணையில் உங்களுக்கென்று ஒரு தேதியை அவர் குறித்து Your வைத்திருக்கிறார். day of victory is coming. உங்களுடைய வெற்றியின் நாள் வந்து Open கொண்டிருக்கிறது. your mouth and say, வாய்களை திறந்து சொல்லுங்கள். my situation will never be the same. என் சூழ்நிலை இருக்கிற வண்ணமாய் இருக்காது. My problem will not be the same forever. பிரச்சனை இருக்கிற வண்ணமாய் எப்பொழுதும் இருக்காது. It will change. மாறியே ஆகும். My day is coming. என் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. He comes all the way to touch you. உங்களை தொடும்படியாகவே அவர் இவ்வளவு தூரம் வருகிறார். Hallelujah. The demons began to pray. இப்பொழுது இவைகள் ஜெபம் பண்ண தொடங்கின. When people came and bound the demons, they broke all the chains. பாருங்கள், ஜனங்கள் வந்து இந்த பிசாசுகளை கட்டின பொழுது எல்லா சங்கிலிகளையும் முறித்து போட்டன. But now the demons met Jesus. ஆனால் இப்பொழுது பிசாசுகள் இயேசுவை சந்தித்த பொழுது Began to pray. ஜெபிக்க ஆரம்பித்தன. Allow us to go into the pigs. பண்டிகளுக்குள் போகும்படி எங்களுக்கு அனுமதி கொடும். That's a place belong to the demons. அதுதான் பிசாசுகளுக்குரிய இடம். Think for a moment. ஒரு க்ஷணம் நினைத்து பாருங்க. They want to go into the bodies of the pigs. பன்றிகளின் சரீரங்களுக்குள் செல்ல விரும்பின. But now they are living in the body of a human being who is created in the image of God. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள் இப்பொழுது அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. Now the time is over. இப்பொழுதோ நேரம் முடிவடைந்தது. Jesus commanded. ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டார். Come out of this man. இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு He போ. told the demons. அவர் பிசாசுகளை பார்த்து Your சொன்னார். time is over. உன்னுடைய நேரம் முடிந்தது. Oh, they could have said. அவைகள் ஒருவேளை சொல்லி We have been in this body for a long time. நாங்கள் இந்த சரீரத்தில் நீண்ட நாள் But இருக்கிறோம். God said your time is over. ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன் நேரம் முடிந்தது. Now you have to move out of this house. இந்த வீட்டை விட்டு நீ இப்பொழுது ஓடியாக வேண்டும். Now this human body, இப்பொழுது இருக்கிற இந்த மனுஷ it's சரீரம் going to be my temple. என்னுடைய ஆலயமாய் மாற The போகிறது. temple of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஆலயமாக மாற They போகிறது. said send us into the pigs. அவைகள் சொன்னன எங்களை பன்றிகளுக்குள் அனுப்ப The வேண்டும். Bible says வேதம் சொல்லுகிறது. there were about 2000 pigs. 2000க்கு எண்ணிக்கைக்கு உட்பட்ட பன்றிகள் அங்கே இருந்ததா? They were grazing on the mountain side, countryside. அந்த இடத்திலே अनेகம் பன்றிகள் மலையின் இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. And he gave them the permission, go. அப்பொழுது அவைகளுக்கு அவர் அனுமதி கொடுத்து போ என்று The சொன்னார். Bible says வேதம் சொல்லுகிறது. the demons went into the pigs. இந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள் புகுந்தன. No, within few seconds, சில நிமிஷங்களுக்குள் the entire herd rushed down the steep bank into the lake and was drowned. இந்த முழு பன்றி கூட்டமும் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. Look at the power of the demons. பிசாசுகளின் வல்லமைகளை பாருங்க. They can kill 2000 pigs in few seconds. சில நிமிஷங்களுக்குள்ளாக 2000 பன்றிகளை இந்த பிசாசுகள் கொல்ல முடிந்தது. And it was living, all the demons were living inside of this man for a long time. நீண்ட காலம் இத்தனை பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தது. If they had been given permission, they would have done the same. ஒருவேளை அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் இதைத்தான் இந்த மனுஷனுக்கு செய்திருக்கும். But Jesus did not allow. ஆனால் இயேசு அனுமதிக்கவில்லை. Can I tell you something? நான் ஒன்றை சொல்லட்டுமா? If the demons had been given a chance, பிசாசுகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் you would என்றால் have been killed long time back. ரொம்ப நாளைக்கு முன்பாகவே நீங்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். You would not be even alive today. இந்த நாளில் நீங்கள் உயிரோடு கூட இருக்க If you are மாட்டீர்கள். seated here, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால், if you are listening to the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் it's என்றால், all because God wanted to touch you and set you free. ஆண்டவர் உங்களை தொட்டு விடுதலையாக்க விரும்பினபடியால் வைத்திருக்கிறார். Say hallelujah. Hallelujah. Say praise the Lord. நன்றி என்று சொல்லுங்கள். The people were really afraid. ஜனங்கள் மிகவும் பயந்தார். They all came and said, Jesus, எல்லாரும் வந்து சொன்னார்கள், இயேசுவே please leave our village. எங்களுடைய கிராமத்தை விட்டு போய்விடும். Why? ஏன்?
They lost their pigs. எல்லா பன்றிகளும் போய் விட்டது. For them pigs were more important. அவர்களுக்கு பன்றிகள் மிக முக்கியமானது. They saw this demon possessed man. அவர்கள் பிசாசு பிடித்திருந்த மனுஷனை பார்த்தார்கள். He was in his right mind. அவன் புத்தி தெளிந்தவனாய். He was seated at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தான். He was wearing dress. நல்ல வஸ்திரம் தரித்திருந்தான். Something they could not even imagine. இதை அவர்கள் கற்பனை கூட செய்து பார்த்தார்கள். Family members could have come and have seen this man. குடும்ப நபர்கள் வந்து அந்த மனுஷனை பார்த்திருக்கலாம். Somebody went and told his family. சிலர் போய் அந்த குடும்பத்திற்கு சொல்லி இருக்கலாம். His dad and mom. அவருடைய தாய் தகப்பனுக்கு சொல்லி. Brothers and sisters. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி. All the relatives. எல்லா உறவுகளுக்கும் சொல்லி இருக்கலாம். Oh, go and see a boy. உங்களுடைய பையனை போய் பாருங்க. They all came running. அவர்கள் ஓடி வந்தார்கள். They not only saw this man being in his right mind. புத்தி தெளிந்திருக்கிற அந்த மனுஷனை மாத்திரம் பார்க்கவில்லை. They have seen him many times before. அதற்கு முன்பாகவும் பார்த்தார்கள். But this time when they saw him, இந்த முறை பார்த்த பொழுது they saw him with somebody. அவனை யாரோடு ஒருவரோடு பார்த்தார்கள். They had a question. அவர்களுக்கு கேள்வி. He is in his right mind. அவன் புத்தி தெளிந்திருந்தான். But he is not alone. ஆனால் தனியா இருக்கவில்லை. All the time he used to be alone. எப்பொழுதும் தனியா இருப்பானே. Because the demons drove him into solitary place. ஏனென்றால் பிசாசுகள் அவனை தனித்த இடங்களுக்கு துரத்தி இருந்தது. But this time when they saw him, ஆனால் இப்பொழுது அவனை பார்த்தபொழுது there is somebody else. வேறு யாரோ ஒருவர். There is another man. இன்னொரு மனுஷன் இருந்தார். They asked him, what is this man's name? இந்த மனுஷனின் பெயர் என்ன என்று கேட்டார். They said he is Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயரை சொன்னார்கள். He is the son of God. அவர் தேவனுடைய குமாரன். He is from Nazareth. நாசரேத்திலிருந்து வந்தவர். This time when they saw him, இப்பொழுது அவனை பார்த்தபொழுது they saw him with Jesus. இயேசுவோடு அவனை பார்த்தார்கள். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்க. When people see you, ஜனங்கள் உங்களை பார்க்கும் they பொழுது will see you with Jesus. இயேசுவோடு உங்களை பார்ப்பார்கள். You are not alone. நீங்கள் தனியா இல்லை. There's somebody else who is with you. ஆனால் யாரோ ஒருவர் கூடவே இருக்கிறார். What an amazing revelation. எத்தனை அருமையான வெளிப்பாடு. They said, Jesus, இயேசுவே, what you done is good for this man. இந்த மனுஷனுக்கு நீ செய்தது என்னவோ நல்லதுதான். But we were not demon possessed people. ஆனால் நாங்கள் பிசாசுகள் பிடித்த We were மக்கள் அல்ல. having a flourishing business. எங்களுக்கு நல்ல விருத்தியான வியாபாரம் ஓடிக்கொண்டிருந்தது. And you killed all our pigs. எல்லா பன்றிகளையும் கொன்று போட்டி. Jesus wanted to teach them a lesson. அவர்களுக்கு ஒரு பாடத்தை இயேசு கற்பிக்க விரும்பினார். You don't know the value of a human being. ஒரு மனுஷனுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லை. You know the value of pigs. ஆனா பன்றியின் மதிப்பு உனக்கு தெரியும். That's why you lose your pigs. அதனால தான் பன்றிகளை போய் விடுகிறார். I want to tell நான் சொல்லுகிறேன், people who don't know the value of human beings, மனுஷனுடைய மதிப்பு தெரியவில்லை என்றால், they always value pigs. எப்பொழுதுமே பன்றிகளுக்கு மதிப்பு You கொடுப்பார்கள். lose your pigs. பன்றிகளை இழப்பீர்கள். You lose your business. உங்களுடைய வியாபாரத்தை You இழப்பீர்கள். lose your relationships. உறவுகளை You இழப்பீர்கள். lose your money. பணத்தை You இழப்பீர்கள். lose everything. எல்லாவற்றையும் இழப்பீர்கள். Because you don't know the right mind to value relationships and people. ஏனென்றால் உறவுகளையும் மனுஷரையும் ஒழுங்காக மதிக்கக்கூடிய சரியான புத்தி தெளிவு இல்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the man from the demons had gone out, begged to go with him. பிசாசுகள் பிடித்திருந்து சொஸ்தமாக்கப்பட்டவன் அவரோடு கூட செல்லும்படியாக உத்தரவு வேண்டிக் He's a கொண்டான். changed man. இவன் மாற்றப்பட்ட மனுஷன். Say hallelujah. Hallelujah. He said, Jesus, இயேசுவே, take me with you. என்னையும் கூட I கொண்டு want to போ. be where you are. எங்கெல்லாம் செல்கிறீரோ I want அங்கே இருக்க to விரும்புகிறேன். travel with you. உம்மோடு கூட பிரயாணப்பட I don't விரும்புகிறேன். want to be with these people. இந்த மக்களோடு இருக்க Nobody விரும்புகிறேன். came to see me. ஒருவர் கூட பார்க்க My dad, வரவில்லை. mom, brothers and sisters. அவருடைய சொந்த தாய் கூட பிறந்தவர்கள் Nobody came to see me. யாருமே வந்து பார்க்கவில்லை. Nobody bothered about me. யாருமே என்னை குறித்து அக்கறை The Bible கொள்ளவில்லை. only says வேதம் சொல்லுகிறது, he was living naked. அவன் நிர்வாணியா He இருந்தது was living மாத்திரமல்ல, all alone. தனியாகவும் வாழ்ந்தான். It doesn't say he was eating anything. வேதத்தில் அவன் எதையாலும் சாப்பிட்டான் என்று கூட சொல்லவில்லை. Maybe they did not give him even food. ஒருவேளை உணவை கூட அவனுக்கு கொடுக்காமல் But when இருந்திருக்கலாம். Jesus came, ஆனா இயேசு வந்தார். he had everything. அவனுக்கு எல்லாம் வந்தது. I wonder who gave him the dress. நான் ஆச்சரியப்படுகிறேன், அவனுக்கு வஸ்திரத்தை யார் கொடுத்தார்? Maybe he told one of his disciples, ஒருவேளை ஒரு சீஷனிடத்தில் சொல்லி hey, இருக்கலாம், get one of your dress and give this man. உனக்கு இருக்கிற ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு He கொடு. clothed him. அவனுக்கு வஸ்திரத்தை He தரிப்பித்தார். clothed his nakedness. அவனுடைய நிர்வாணத்தை மூடினார். Somebody shout hallelujah. ஹalleluya என்று When சொல்லு. Adam and Eve committed sin, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபொழுது he covered their nakedness. அவருடைய நிர்வாணங்களை மூடினார். Devil will expose your nakedness. பிசாசு உங்களுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துவார். Jesus will cover your nakedness. ஆனால் இயேசு உங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். His blood will cover your nakedness. அவருடைய இரத்தம் உங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya என்று
என்று There is சொல்லுங்கள். a covering over your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு மறைவு இருக்கிறது. It's not by the blood of bulls and goats. அது வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினால் வந்தது அல்ல. It is by the blood of Jesus Christ of Nazareth. நாசரேத் ஊரானாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வந்த மறைவு அது. It covers you. அது உங்களை மறைக்கிறது. The devil can never again expose your nakedness. திரும்பவும் பிசாசு ஒரு காலம் உங்களுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தவே முடியாது. Jesus, take me with you. அவன் சொன்னான், இயேசுவே என்னை அழைத்து செல்லும். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், return home. நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ. Return home. நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ. You have a dad and mom. உனக்கென்று ஒரு தாய் தகப்பன். You have your brothers and sisters. உனக்கென்று சகோதர You சகோதரிகள். have your friends and relatives. உனக்கென்று நண்பர்கள் உறவுகள் உண்டு. Now there was a time they said we don't need you. ஒரு காலத்தில் அவர்கள் உன்னை எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார். But now everybody will need you. ஆனால் இப்பொழுதோ உன்னை எல்லாருக்கும் தேவைப்படும். People who rejected you, யார் உன்னை புறக்கணித்தார்களோ they want you the most in their life. அவர்களுக்கு நீ மிகவும் Go தேவைப்படுவாய். back. நீ போய் Return home. வீட்டுக்கு திரும்பி போ. But he gave an assignment. ஆனால் ஒரு காரியத்தை அவனுக்கென்று குறித்தார். And tell how much God has done for you. தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி. Tell the entire world முழு உலகத்திற்கும் அறிவி. how much God has done for you. தேவன் உனக்கு எவ்வளவாய் செய்தார். So I imagine like this. நான் இப்படியே கற்பனை செய்கிறேன். When everybody saw him as a naked demon possessed man, பிசாசுகள் பிடிக்கப்பட்ட ஒரு நிர்வாணியை எல்லாரும் now he has become a preacher. இப்பொழுது அவன் பிரசங்கி. He is not living in the tombs. கல்லறையில் வாழவில்லை. He is in his right mind. அவன் புத்தி தெளிந்தவன். He is wearing a dress. வஸ்திரம் தரித்தவன். And God gave him the power and the words and the wisdom in his mouth. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். He became a preacher. ஆண்டவருடைய பிரசங்கியாராய் He மாறினார். became an evangelist. அவன் சுவிசேஷகனாய் மாறி The இருக்கிறான். entire village and town and city began to listen to him. எல்லா முழு கிராமமும் பட்டணமும் நகரமும் அவனை கவனிக்க தொடங்கின. When God touches your life, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தொடும் பொழுது people will pay attention to your words. ஜனங்களுடைய வார்த்தைகளை கவனிப்பார்கள். Here is somebody. Here is somebody இங்க இருக்கிற யாராவது ஒருவர் touched by the. Here is somebody. This man I'm talking about. He was touched by Jesus Christ. இயேசுவினால் தொடப்பட்ட ஒருவன் இங்கே இருக்கிறார். Hallelujah. The word of God says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. So the man went away. இந்த மனுஷன் அதனால் திரும்பி சென்றான். And told all over the town how much Jesus had done for him. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தான். Somebody say hallelujah. The Lord of hundreds and thousands of people with the right mind. அநேக நூற்றுக்கும் ஆயிரக்கணக்கிற்கும் உட்பட்ட மனுஷர்கள் சரியான புத்தியோடு இருக்கிறார்கள். But Jesus did not choose any of them. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷரை யாரையும் இயேசு தெரிந்து கொள்ளவில்லை. But he picked up one man who lost his mind. ஆனால் புத்தியை இழந்த ஒரு மனுஷனை இயேசு தெரிந்து கொண்டார். Who was forsaken by everybody. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை. God said, you are my champion. நீயே என்னுடைய பிரதிநிதி. You will bear my name. நீ என்னுடைய நாமத்தை You சுமப்பாய். will take my gospel. என்னுடைய சுவிசேஷத்தை எடுப்பாய். You are rejected by people. மக்களால் புறக்கணிக்கப்பட்டாய். But you are handpicked by God. ஆனால் தேவனால் நீ பொறுக்கி You எடுக்கப்பட்டவன். are handpicked by நீ God. தேவனால் பொறுக்கி எடுக்கப்பட்டவன். You are a royal diadem. நீ தேவனுடைய கரத்தில் You ஒரு are a crown of splendor in his hands. ராஜரீக முடி அலங்காரமான கிரீடம். Now you are being sent back இப்பொழுது நீ திரும்ப from அனுப்பப்படுகிறாய். the tomb into the city. கல்லறையிலிருந்து பட்டணத்திற்குள் அனுப்பப்படுகிறாய். From the tomb into the village. கல்லறையிலிருந்து கிராமத்திற்குள் அனுப்பப்படுகிறாய். With the presence of Jesus. இயேசுவுடைய பிரசன்னத்தோடு. With the glory of Jesus. இயேசுவுடைய மகிமையோடு. With the authority of Jesus. இயேசுவுடைய அதிகாரத்தோடு. He began to preach the power of God. ஆண்டவருடைய வல்லமையை அவன் பிரசித்தப்படுத்த தொடங்கினான். He was used of God mightily. தேவனால் அவன் வல்லமையாய் I பயன்படுத்தப்பட்டான். want to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன். God will take the worst in your life வாழ்க்கையில் மிக மோசமான ஒன்றை தேவன் எடுத்து and convert it to be the best. சிறந்ததாக அவர் மாற்றி அமைப்பார். Hallelujah. Hallelujah. ஹalleluya. Stand with me tonight. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து எழுந்து நில்லுங்கள். Thank you, Lord. We're going to sing the same song once again. Jesus, you're my healer. Oh, Jesus, touch me and I will be free. Lord, by your stripes, I am healed. Oh, Jesus, you're my Savior. Oh, Jesus, you're my strength and my shield. Move on. I put my trust in your name. In your name, Jesus.
If you expect something from God tonight, நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலும் தேவனிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் something will happen tonight. அந்த காரியம் நடந்தே ஆகும். He who touched this demon possessed man, பிசாசுகள் பிடித்திருந்த இந்த மனுஷனை இயேசு தொட்டார். he will touch you. அவரே உங்களை தொடுவார். If you are losing something in your life, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், if something is missing in your life, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று காணாமல் போய் இருக்கிறது என்றால், it is the devil who is at work, பிசாசே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். saying Jesus name this morning, tonight, இந்த ராத்திரியிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். your time is over. பிசாசின் நேரம் முடிந்தது. You could have been in my life for a long time. நீ ஒருவேளை என் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்கலாம். You affected my family for a long time. குடும்பத்தை அநேக நாட்கள் My பாதித்திருக்கலாம். finances for a long time. பொருளாதாரத்தை அநேக நாட்கள் Oh, பாதித்திருக்கலாம். my work for a long time. என்னுடைய வேலையை பாதித்திருக்கலாம். But now, ஆனால் இப்பொழுதோ your time is over. நேரம் முடிந்தது. Jesus come. இயேசுவே வாரும். Jesus is coming. ஆண்டவரே எனக்குள் வந்து. You must move out. நீ இயேசுவின் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நீ வெளியேறித்தான் Jesus is coming. ஆண்டவர் உள்ளே வரும் பொழுது And you must move out. அவன் வெளியே சென்றுதான் ஆக வேண்டும். Hallelujah. When we sing this song, நாம் இந்த பாடலை பாடும் பொழுது sing it with faith. விசுவாசத்தோடு பாடுங்கள். Lose yourself in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை இழந்து விடுங்கள். His glory will come down right now. இப்பொழுது அவருடைய மகிமை இறங்கி வரும். And it will touch you right now. அவர் உங்களை இப்பொழுது தொடுவார். Hallelujah. You are my healer, oh Jesus. Touch me and I will be free. Oh, Lord, by your stripes I am healed. I am healed. Jesus, you are my Savior. Jesus, you are my strength and my shield. That I put my trust in your name, in your name. Oh, Jesus, you are my healer. Jesus, touch me and I will be free. Oh, Lord, by your stripes I am healed. I am healed. Oh, Jesus, you are my Savior, my Jesus. You are my strength and my shield. That I put my trust in your name, in your name. Lift your hands and say, Jesus. Call upon the name. You are my healer, oh Jesus. Touch me and I will be free. For by your stripes I am healed. I am healed. Oh Jesus, you are my Savior, my Jesus. You are my strength and my shield. Oh, that I put my trust in your name, in your name. Oh, Yesu, நீரே என் பரிகாரி. இயேசு, என்னை தொடும் என் இயேசுவே. தழும்புகளா சுகமாவே, சுகமாவே. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, நீரே என் பரிகாரி. இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே. தழும்புகளா சுகமாவே, சுகமா.
என் பரிகாரி இயேசுவே என்னை தொடுமே இயேசுவே உன் தழும்புகளா சுகமாவே சுகமாவே ஓ இயேசுவே நீரே பரிகாரி இயேசுவே என்னை தொடுமே இயேசுவே உம் தழும்புகளா சுகமாவே சுகமாவே இயேசு நீரே என் பரிகாரி இயேசுவே என்னை தொடுமே இயேசுவே பண்புகளா சுகமாவே ஓ சுகமாவே கூப்பிடு இயேசுவே நீரே என் பரிகாரி இயேசுவே என்னை தொடும் இயேசுவே பண்புகளா பண்புகளா சுகமாவே சுகமாவே இயேசுவே நீரே பரிகாரி இயேசுவே என்னை தொடுமே இயேசுவே பண்புகளா சுகமாவே சுகமாவே இயேசுவே இயேசுவே நீரே பரிகாரி இயேசுவே என்னை தொடுமே இயேசுவே உம் தழும்புகளா சுகமாவே சுகமாவே ஓ ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே இயேசுவே call upon the name of Jesus இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடு அந்த நாமத்தில் வல்லமை உண்டு அந்த நாமத்தில் விடுதலை உண்டு அந்த நாமத்தில் அபிஷேகம் உண்டு அந்த நாமத்தில் அக்கினி உண்டு தொடுங்கப்பா தொடுங்க 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 demons your time is over பிசாசுடைய நேரம் முடிந்து விட்டது ஓ ஓ ஓ lo mama ma usandani mama 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 santurari balaba oh oh hallelujah hallelujah oh oh God தொடுங்கப்பா கல்லறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்திருக்கிற அசுத்த ஆவிகள் ஜனங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே வா வெளியே வா இயேசுவின் நாமத்தில் every demon I bind you in Jesus name oh இயேசுவே
தொடும் என் இயேசுவே. இந்த ராத்திரி வேளையில இந்த நிமிஷத்துல தழும்புகளா சுகமாவே இயேசுவே. ஹalleluya. இயேசுவே. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கம்மா. ஐயா கூப்பிடுங்க ஐயா. Call upon the name of Jesus. Repeatedly say Jesus. இயேசுவே. 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 Jesus. Rokama mama diamara di bala bukaradia. Le mama mama shi. Lika mama mama. Lika mama mama. அந்த பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. இயேசுவே. ஓ தேவனுடைய குமாரனே, என்னை துன்பப்படுத்தாதீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசுகள் வல்லமைகள் அதுக்கு எதிராக அக்கினி அனுப்புகிறேன், வல்லமை அனுப்புகிறேன். உன்னை நேரம் முடிந்து விட்டது. உன்னை நேரம் முடிந்து விட்டது. குடும்பங்களை விட்டு போ, ஜனங்களை விட்டு போ. எஸ். இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே உம் தழும்புகளா சுகமாவே சுகமாவே. இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடும் என் இயேசுவே பண்புகளா சுகமாவே. Come on. சுகமாவே. இயேசுவே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடும், என்னை தொடும். இயேசுவே பண்புகளா சுகமாவே. என்னை தொடுமே. இயேசுவே பல்முகளா சுகமாவே சுகமாவே. ஹalleluya. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. Just listen to me now. I'm going to tell you what God revealed to me just now. இப்பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்களை திறந்து என்னை பாருங்கள். God sent him this man. கர்த்தர் இந்த மனுஷனை அனுப்பினார் to do his ministry. அவருடைய ஊழியத்தை செய்யும்படி. Not from the church. சபையிலிருந்து அல்ல. Not from the Bible college. வேதாகம கல்லூரியிலிருந்து அல்ல. He proceeded from the tombs. கல்லறைகளிலிருந்து புறப்பட்டதான காரியம். From tombs. கல்லறைகளிலிருந்து. He sent him into the city. பட்டணத்திற்குள் அவனை அனுப்பினார். To do his work. அவருடைய கிரியை நடப்பிக்கும்படி. It doesn't matter where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. Whatever be a situation. உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது முக்கியமல்ல. But I believe strongly. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் பலமாய். God is sending you today. கர்த்தர் உங்களை இன்று அனுப்புகிறார். To towns. பட்டணங்களுக்கு. To people. ஜனங்களுக்கு. To cities. நகரங்களுக்கு. To your father and mother. உங்களுடைய தாய் தகப்பனுக்கு. To your brothers and sisters. சகோதர சகோதரிகளுக்கு. To your friends and relatives. உங்களுடைய நண்பர்கள் From உறவினர்களுக்கு. the tomb. கல்லறைகளிலிருந்து. Into the town. பட்டணத்திற்குள்ளாய்.
Are you ready? தயாராக இருக்கிறீர்களா? Are you ready? தயாராக இருக்கிறீர்களா? God is willing to use you tonight. இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை பயன்படுத்த Your விரும்புகிறார். destiny must change. உங்களுடைய எதிர்காலம் மாற்றி Come on, அமைக்கப்பட just give the வேண்டும். punch. காரங்களை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, something must happen. Open your mouth and say. Don't just look at me. Just open your mouth and say, something must happen. If you come for something here, open your mouth and say, something should happen. ஏதாவது ஒன்று நடக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. பிசாசு நேரம் முடிந்தது. முடிந்தது. எஸ். முடிந்தது. வியாதி உன் நேரம் முடிந்தது. எஸ். ஓ ராமா மாமா. Come on, Jordan. Punch it. Yes. I decree and declare, every demon, your time is over. நான் இப்பொழுது கட்டளையிட்டு பிரகடனப்படுத்துகிறேன், பிசாசே உன் நேரம் முடிந்தது. You're sick, every sickness, your time is over. எந்த விதமான வியாதியா இருந்தாலும் உன் நேரம் முடிந்தது. Every power of witchcraft, your time is over. எந்த விதமான மாந்திரீக வல்லமையானாலும் உன் நேரம் முடிந்தது. Every bondage of sin, your time is over. எந்த பாவத்தின் கட்டானாலும் உன் வல்லமை நேரத்தில் முடிந்தது. இப்பொழுது விடுதலை நேரம். Time for freedom. சுதந்திரத்தின் நேரம். Hey, hallelujah. Yes, Lord. என்னேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே உன் தழும்புகளா சுகமாவே. சுகமானே. ஓ இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே பண்புகளா சுகமானே. சுகமானே. இயேசுவே கரங்களை வைத்தி பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே பண்புகளா சுகமானே. சுகமானே. Jesus, Jesus, you are my healer. Oh Jesus, touch me and I will be free. Lord, by your stripes I am healed. I am healed. Oh Jesus, my Savior. Jesus, my strength, my shield. You are my strength and my shield. For I put my trust in your name. In your name. Oh. Just raise up your hands wherever you are. You are looking for a miracle. இடங்களிலிருந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு அற்புதங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். I'm not going to lay my hands on you. என்னுடைய கரங்களை உங்கள் மேல் நான் வைக்க போவதில்லை. Jesus just spoke the word. இயேசு வார்த்தையை மாத்திரம் பேசினார். He just simply said, come out. வெளியே புறப்பட்டு போ என்று சொன்னார். He commanded the devil. பிசாசை பார்த்து கட்டளையிட்டார். He just spoke. அவர் பேசினார். And the miracle was done. அற்புதம் நடந்தது. Tonight he has spoken. இந்த ராத்திரியிலும் அவர் பேசியிருக்கிறார். The same Jesus spoke to the demon possessed man. பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷனை பார்த்து பேசின அதே இயேசு He is speaking to your life. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பேசுகிறார். As we are going to sing this song one more time, இந்த பாடலை இன்னொரு விசை பாடும் பொழுது just open up your heart and sing along. உங்களுடைய இருதயங்களை திறந்து சேர்ந்து The பாடுங்கள். power of God is going to come upon you. தேவனுடைய வல்லமையானது உங்கள் மேல் வரப்போகிறது. The fire of God will get into your bones. உங்களுடைய
எலும்புகளுக்குள்ளாக அவருடைய அக்கினி கடந்து செல்ல போகிறது. The root of demons will be consumed. பிசாசுகளுடைய எல்லா வேரும் பட்சிக்கப்பட போகிறது. The root of sins will be consumed. பாவங்களின் வேர்கள் பட்சிக்கப்பட The போகிறது. root of curses will be consumed. சாபங்களின் வேர்கள் பட்சிக்கப்பட The போகிறது. roots of failure and disappointment will be consumed. தோல்வியின் ஏமாற்றத்தின் வேர்கள் பட்சிக்கப்பட He போகிறது. wants to destroy the destroyer. அழிக்கிறவனை அழிக்க அவர் விரும்புகிறார். And he wants to build up the one who was being destroyed. அழிக்கிறவனை அழித்து அழிக்கப்பட்டவனை கட்ட அவர் விரும்புகிறார். He destroys the destroyer, the Satan. பிசாசான சாத்தான் அழிக்கிறவனை அவர் அழிக்கிறார். But he wants to build you up. ஆனால் உங்களை அவர் கட்ட You விரும்புகிறார். have a great future. உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் You have a இருக்கிறது. powerful destiny. உங்களுக்கு ஒரு வல்லமையான எதிர்காலம். Look up to Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். And he's going to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. As we sing this song, இந்த பாடலை நாம் பாடுவோம். open up your heart. உங்கள் இருதயங்களை திறந்து Even விடுங்கள். those who are just while we sing, நாங்கள் பாடும் பொழுது the power and the presence of God will fill your homes. ஆண்டவருடைய வல்லமையான தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளை நிறைக்கும். I decree and command in the name of Jesus. நான் பிரகடனப்படுத்தி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் The நாமத்தில். demons will leave your home. உங்களுடைய வீடுகளை விட்டு பிசாசுகள் புறப்பட்டு The demons போகும். will leave your business. உங்களுடைய வியாபாரங்களை விட்டு பிசாசுகள் புறப்பட்டு Every போகும். power of Satan will be reversed. எல்லா சாத்தானுடைய வல்லமையும் திருப்பப்படும். The Son will set you free tonight. குமாரன் உங்களை இந்த ராத்திரியிலே விடுதலையாக்க போகிறார். Oh, come on. Yes. Thank you, Jesus. இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே பண்புகளாம் சுகமாவே சுகமாவே. இயேசுவே இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே பண்புகளாம் சுகமாவே. சுகமாவே. கரங்களை வைத்து சொல்லுங்க. இயேசுவே நீரே பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே ஓ தழும்புகளா சுகமாவே. இந்த ராத்திரி சுகமாவே. இயேசுவே நீரே என் பரிகாரி. இயேசுவே என்னை தொடுமே. இயேசுவே பல்புகளா சுகமாவே சுகமாவே. Jesus, Jesus, you are my healer, my Jesus. Touch me and I will be free. Lord, by your stripes I am healed. Oh, I am healed. Say Jesus, Jesus, you are my Savior, my Jesus. You are my strength and my shield. Lord, by your stripes I am healed. I am healed. Come on, say Jesus, healer. Oh, Jesus, will be free. Oh, Lord, by your stripes I am healed. I am healed. Oh, Jesus, you are my Savior, my Jesus. You are my strength and my shield. That I put my trust in your name, in your name. Put your hands together and give the praise to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை கொடுங்கள்.
Hallelujah. Lift your hand. If you need a miracle in your life, lift your hand wherever you are. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் என்றால் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். Already the Lord has started touching many of you right now. இப்போதே அநேகரை ஆண்டவர் தொட ஆரம்பித்து விட்டார். Hallelujah. Expect to be healed right now. சொஸ்தமாக்கப்பட எதிர்பாருங்கள். Hallelujah. Believe that demons are leaving your family. உங்களுடைய குடும்பங்களை விட்டு பிசாசுகள் புறப்பட்டு போகிறதை விசுவாசி. Demons are leaving your finance. உங்களுடைய பொருளாதாரங்களை விட்டு நீங்கி போய் கொண்டிருக்கிறது. Demons are leaving your children. உங்களுடைய பிள்ளைகளை விட்டு பிசாசுகள் போய் கொண்டிருக்கிறது. In the name of Yeshua Mashiach. இயேசுவின் நாமத்தினாலே. Everything that's missing in your life. உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போன ஒவ்வொன்றையும் I decree and command in the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்தி Devil, you have to bring it back in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிசாசை நீ திரும்ப கொண்டு வந்தாக வேண்டும். You cannot touch. You cannot touch. நீ தொட முடியாது. What belongs to the people of God. தேவ ஜனங்களுக்கு சொந்தமானது. Every demon of witchcraft. எல்லா மாந்திரீக வல்லமையே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Every curse and every spell in Jesus' name. எல்லா விதமான சாபத்தையும் மாந்திரீகத்தையும் I break your power right now. இயேசுவின் நாமத்தின் வல்லமைகளை இப்பொழுதே நான் முறிக்கிறேன். Every demon that's eaten on the inside of people. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எந்த பிசாசானாலும். Everything that's eaten on the inside. மறைந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் I send the light of Jesus Christ. இப்பொழுதே அந்த காரியங்களுக்கு நேராக இயேசுவின் வெளிச்சத்தை அனுப்புகிறேன். Send the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அக்கினியை நான் அனுப்புகிறேன். Every root of demons be consumed. எல்லா பிசாசின் வேரை இப்பொழுதே பட்சிக்கப்படும். Every root of sickness be consumed in Jesus' name. எல்லா வியாதியின் வேரை இயேசுவின் நாமத்திலே பட்சிக்கப்படும். Right now I command in Jesus' name, loose. இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கப்படு என்று கட்டளை கொடுக்கிறேன். கட்டவிழ்க்கப்படு என்று கட்டளை கொடுக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Sickness leave the body right now. இப்பொழுதே சரீரங்களை விட்டு வியாதியை விலகு. Headaches leave the body right now. தலைவலிகளை விலகு இயேசுவின் நாமத்தில். Every demon that has a hold on in any organ in the body, I bind your power in the name of Jesus. எந்த பிசாசின் வல்லமையும் சரீரத்தில் எந்த அவயவத்தின் மேலும் ஆளுகை செய்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தின் உன் வல்லமைகளை நான் கட்டுகிறேன். Your time is over. நேரம் முடிந்தது. You have to leave now. இப்பொழுது நீ புறப்பட்டாக வேண்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Tonight. இந்த ராத்திரியில். Now. இப்பொழுது. Now. இப்பொழுது. I speak freedom. நான் விடுதலை பிரகடனப்படுத்துகிறேன். I speak healing. நான் சுகத்தை I சொல்லுகிறேன். speak deliverance. விடுதலை நான் சொல்லுகிறேன். I send the light. நான் வெளிச்சத்தை அனுப்புகிறேன். Wherever there is darkness. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ. I send the light. வெளிச்சத்தை நான் அனுப்புகிறேன். Let the light invade. இப்பொழுது வெளிச்சம் பிரவேசிப்பதாக. Supernatural invasion of God. அசாதாரணமான தேவனுடைய பிரவேசிப்பு. Into your soul. உங்களுடைய ஆத்துமாவிலே. Into your spirit. உங்களுடைய ஆவியிலே. Into your body. உங்களுடைய சரீரங்களிலே. Right now. இப்பொழுது. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Every chain that binds you. எந்த சங்கிலி உங்களை கட்டினதோ. Come off your life. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியே புறப்பட்டு. Every demonic chain. எல்லா பிசாசின் சங்கிலியும். I break it in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் I முறிக்கிறேன். break it in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறேன். Right now God is touching you. இப்பொழுது தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Lift your hands. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். Open your mouth and say, வாய்களை திறந்து சொல்லுங்கள். I receive நான் பெற்றுக்கொள்கிறேன் my deliverance என்னுடைய விடுதலையை. in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Open your mouth. வாய்களை திறந்து சொல்லுங்கள். Say it loudly. சத்தமாய் சொல்லுங்கள். Even those who watch us through the television. தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Open your mouth and say, வாய்களை திறந்து சொல்லுங்கள். right now, இப்பொழுதே in Jesus' name, இயேசுவின் I நாமத்திலே receive my healing. என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். Devil, பிசாசே, your time is over. நேரம் முடிந்தது. Sickness, வியாதியே, your time is over. நேரம் முடிந்தது. Curse, சாபமே, your time is over. நேரம் முடிந்தது. Oh, failures, எல்லா தோல்விகளே, your time is over. நேரம் முடிந்தது. Fear, பயமே, your time is over. நேரம் முடிந்தது. Jesus come in. இயேசுவே வாரு. Light has come in. வெளிச்சம் வந்து விட்டது. Truth has come in. சத்தியம் வந்து விட்டது. You must leave now. இப்பொழுது நீ புறப்பட்டாக You must வேண்டும். leave now. இப்பொழுது நீ புறப்பட்டாக I வேண்டும். receive நான் பெற்றுக்கொள்கிறேன் my healing. என்னுடைய சுகத்தை In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I receive நான் பெற்றுக்கொள்கிறேன். my freedom. என்னுடைய விடுதலையை In பெற்றுக்கொள்கிறேன். Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I receive நான் பெற்றுக்கொள்கிறேன். my deliverance. என்னுடைய விடுதலையை In பெற்றுக்கொள்கிறேன். Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I see the power of God ஆண்டவருடைய வல்லமை நான் falling பார்க்கிறேன். upon people. ஜனங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. I see the glory of God. தேவனுடைய மகிமை Oh, filling people like a cloud. இப்பொழுது மேகத்தை போல் நிரப்பி Oh, கொண்டிருக்கிறது. receive it now. Yes. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive, 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 receive. Yes. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Fire that consumes. பட்சிக்கிற அக்கினி. Fire that consumes. பட்சிக்கிற அக்கினி. Fire that consumes. பட்சிக்கிற அக்கினி. Everything that's not of God தேவனால் வராத எதையும் be consumed.
ஆண்டவர் அக்கினி be consumed now. இப்பொழுதே Oh Ramashika Labonia Karibana Moria. Leke mama 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 say mama mama mama. Look mama now just begin to praise. இப்பொழுது துதிக்க ஆரம்பிங்கள். Begin to praise. துதிக்க ஆரம்பிங்கள். The power of God has touched you. தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது. Receive now. பெற்றுக்கொள்ளுங்கள். By praising. இப்பொழுது துதிக்க ஆரம்பிங்கள். Don't keep quiet. அமைதியா இரு. Don't feel shy. வெட்கப்படாதீர்கள். Lift your hands. கரங்களை உயர்த்துங்கள். Lift your hands. கரங்களை உயர்த்துங்கள். And begin to pray. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள். Oh worship God. தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்கள். Mama Shiala Barabokara the Amradi Balabonia. Lika mama mama monia Amradi Balabonia. Leke mana Sanduradi Balabonia. Lika mama no Tiamradi Balabosia. Leke mama 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 mama. Hallelujah. 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 Oh Ramas, everything what the devil has done. எந்த காரியங்களை எல்லாம் பிசாசு Be செய்தார். reversed. இப்பொழுது திருப்பப்படுவதாக. இப்பொழுது திருப்பப்படுவதாக. You should not stay in the tombs. You should not stay in the tombs. நீங்க கல்லறைகளிலே தங்க கூடாது. You should not stay in the tombs. நீங்க கல்லறைகளிலே தங்க கூடாது. Come out of the tombs. கல்லறை விட்டு வெளியே வாருங்கள். Leave the tombs. கல்லறை விட்டு வெளியே வாருங்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Rokamana Shandura Ribalaboria. Demons that work in the families. குடும்பங்களிலே கிரியை செய்த பிசாசுகள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Leave the families. குடும்பங்களை விட்டு விலகு. Every demon that works in the marriage. திருமணங்களில் கிரியை செய்கிற பிசாசு. I address it particularly. குறிப்பிட்டு நான் பேசுகிறேன். Leave husband and wife. கணவன் மனைவி விட்டு விலகு. Every demon that affects the business. வியாபாரங்களை பாதிக்கிற ஒவ்வொரு பிசாசுகள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். I speak to you right now. இப்பொழுதே பேசுகிறேன். Take your filthy hands off the business. உன்னுடைய அசுத்த கரங்களை வியாபாரத்தை விட்டு எடு. Take your filthy hands off the finances. பொருளாதாரத்தை விட்டு உன்னுடைய அசுத்த கரங்களை எடு. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Every spirit of fear. எல்லா பயத்தின் ஆவியும். Every spirit of death. எல்லா விதமான மரணத்தின் ஆவியும். That is planning to kill people. ஜனங்களை கொல்லும்படியே கிரியை செய்கிற ஆவி. By accident. விபத்தை அனுப்பி. By sickness. வியாதி அனுப்பி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I cancel it right now. உன் கிரியைகளை நான் முறிக்கிறேன். I cancel it right now. இப்பொழுதே ரத்து செய்கிறேன். Every demon. ஒவ்வொரு பிசாசு. That comes against children. குழந்தைகளுக்கு விரோதமாய் வருகிற பிசாசு. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Every demon. ஒவ்வொரு பிசாசு. That comes against generations. தலைமுறைகளுக்கு எதிர்த்து வருகிற பிசாசு. I bind you in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். I destroy you in the name of Jesus. உன்னை நான் இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். Move out of the children's life. பிள்ளைகளை விட்டு விலகி இயேசுவின் நாமத்தில். Move out of the young people's life. வாலிபர்களை விட்டு விலகி இயேசுவின் They belong நாமத்தில். to God. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். Hallelujah. Every demon that brings a fight inside the homes. வீடுகளுக்குள் சண்டையை கொண்டு வருகிற பிசாசுகள். Yes, in Jesus name. இயேசுவின் நாமத்தில். I decree and declare. நான் பிரகடனப்படுத்தி You கட்டளை leave the homes. வீடுகளை விட்டு விலகு. I speak peace in the name of Jesus. சமாதானத்தை இயேசுவின் I நாமத்தில் speak பேசு. joy in the name of Jesus. மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் I பேசு. speak love in the name of Jesus. அன்பை இயேசுவின் நாமத்தில் I பேசு. speak oneness in the name of Jesus. ஒரு மனதை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். Every demon that oppresses the mind. மனதை அழுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிசாசு. Every demon that oppresses the mind. ஒவ்வொரு மனதை அழுத்துகிற பிசாசு. Every demon that puts the mind into anxiety. கவலைகளுக்குள் புகுத்துகிற எல்லா பிசாசும் Every demon that causes depression. எல்லா மன அழுத்தத்தை கொடுக்கிற ஆவி. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Right now. இப்பொழுதே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Right now. இப்பொழுதே. Leave the minds of people. ஜனங்களின் சிந்தனை விட்டு விலகு. Be free in Jesus name. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக. I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கட்டளை break கொடுங்க. free. இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படு. Every spirit of depression. எல்லா கவலையின் ஆவி. Loose. மன அழுத்தத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்படு. Loose. கட்டவிழ்க்கப்படு. Receive that. Receive that. பெற்றுக்கொள்ளுங்கள் சிந்தனை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the now. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the now. பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுதே. Roko mama mama mama. Li mama 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 mama. Yes. Hallelujah. I put a wall of fire around everybody. ஆண்டவரே ஒவ்வொருவரை சுற்றி அக்கினி மதிலை போடுங்க. I put a wall of fire around their family. இப்பொழுது அவளுடைய குடும்பங்களை சுற்றி அக்கினி மதிலை போடுகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Your time is over. உன் நேரம் முடிந்தது. Leave. விலகு இயேசுவின் நாமத்தில். Thank you Lord. If the Son has set you free tonight. மனுஷகுமாரன் உங்களை இந்த ராத்திரியில் விடுதலை செய்தார். You are free indeed. மெய்யாகவே விடுதலையானீர்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Put your hands together. கரங்களை தட்டி ஹalleluya. Hallelujah. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I am not the healer. நான் பரிகாரி அல்ல. Pastor is not the healer. போதகர் பரிகாரி அல்ல. Jesus the healer. இயேசுவே பரிகாரி. Amen.
So now I prayed over you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மேலாய் நான் ஜெபித்திருக்கிறேன். So don't come to me again. அதனால் திரும்ப என்னிடத்தில் வராதிருங்கள். If you come here, நீங்கள் இங்கே வந்திருப்பீர்கள். it is unbelief. அப்படி வருவீர்கள் என்றால் அது அவிசுவாசம். I'm not more than Jesus. நான் இயேசுவை விட மேலானவன் அல்ல. I'm an ordinary man. ஒரு சாதாரண மனுஷன். I'm his servant. அவருடைய ஊழியக்காரன். I have no special powers. என்னிடத்தில் விசேஷமான சக்திகள் இல்லை. But Jesus the healer today. ஆனால் இயேசுவே பரிகாரி. He has spoken to you. அவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். Before you walk out of this place, இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்வதற்கு முன்பாக listen carefully. கவனமாய் கேளுங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது. Jesus said, இயேசு சொன்னார், if the Son has set you free, மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார். you are free indeed. நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். Tonight, இந்த ராத்திரி the Son has set you free. மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கியிருக்கிறார். The devil bring that doubt in your mind. பிசாசு உங்களுடைய சிந்தனை சந்தேகத்தை கொண்டு He வருவான். will try to tell you. அவன் ஒருவேளை சொல்லுவான். No, in the meeting you just got emotional. நீ இந்த கூட்டத்திலே உணர்ச்சி வசப்பட்டாய். He didn't heal you. அவர் உன்னை சுத்தமாக்கவில்லை. Open your mouth and say, வாயை திறந்து சொல்லு. if the Son has set me free, மனுஷகுமாரன் என்னை விடுதலையாக்கினார். I am free forever. நான் நிச்சயமாய் The மெய்யாகவே same விடுதலை. sickness, the same sickness அதே வியாதி will not come again. திரும்ப வராது. The same depression அதே மன அழுத்தம் will not come again. திரும்ப வராது. The same demons அதே பிசாசுகள் will not come again. திரும்ப வராது. The same spirit of fear அதே பயத்தின் ஆவி will not come again. திரும்ப வராது. The same failure அதே தோல்வி will not repeat again. திரும்பவும் வராது. Why? ஏன்? The Son has set you free. ஏனென்றால் மனுஷகுமாரன் You விடுதலையாக்கி are இருக்கிறார். free indeed. நிச்சயமாகவே விடுதலையானீர்கள். You are free indeed. மெய்யாகவே விடுதலையானீர்கள். It's a seal of freedom over your life. அது உங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கிற விடுதலையின் முத்திரை. Lift your hands. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். I want to declare this over your life. இதை நான் உங்கள் வாழ்க்கையின் மேல் பிரகடனப்படுத்த You have to விரும்புகிறேன். just believe and receive that. நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to declare over you right now. உங்கள் வாழ்க்கையின் மேலாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். The Son has set you free. மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார். You are free indeed tonight. நீங்கள் மெய்யாகவே இந்த ராத்திரி விடுதலையானீர்கள். I have declared this. அதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். It is sealed in Jesus name. இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடப்பட்டது. Don't doubt your deliverance. உங்களுடைய விடுதலையை சந்தேகிக்காதீர்கள். Don't doubt your victory. உங்களுடைய வெற்றியை The சந்தேகிக்காதீர்கள். Son has set you free. இந்த மனுஷகுமாரன் உங்களை You விடுதலையாக்கினார். are free indeed. நீங்கள் விடுதலையானீர்கள். Put your hands and give glory to கரங்களை God. தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுங்க. Oh, yeah, yeah, yeah. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Anybody obviously find yourself you have been healed? Just put up your hand. I want to see you. வெளியரங்கமாக சுஸ்தமாக்கப்பட்டதை உணர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். நான் பார்க்க விரும்புகிறேன். Yes, I want to see that. நான் பார்க்க விரும்புகிறேன். Yes, come here quickly. வாங்க வாங்க பாப்போம். Is there anybody who has felt the touch of God in your life? யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தீர்கள்? Maybe you were depressed ஒருவேளை மன அழுத்தத்தில் and you were இருந்திருக்கலாம். set free. விடுதலையாக இருக்கலாம். Maybe you had a grip of fear over your life. ஒருவேளை ஒரு பயத்தின் பிடிப்பு You are இருந்திருக்கலாம். set free விடுதலையாக்கப்பட்டு and you இருக்கலாம். know the difference. நீங்கள் அந்த வித்தியாசத்தை அறிவீர்கள். When God touches you, you know the difference. ஆண்டவர் உங்களை தொடும்போது வித்தியாசத்தை அறிவீர்கள். Let me see your hand. உங்களுடைய கரங்களை நான் பார்க்கட்டும். Okay, just come forward, brother. Come, just tell in 2 words what happened. Come வாருங்க here. முன்பாக வந்து பேசுங்க. சொல்லுங்க தம்பி. ஜெப நேரத்துல நீங்க என்ன உணர்ந்தீங்க? ஆண்டு எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தரிசனமானார். இதுக்கு முன்னாடி நான் இறந்து நான் செத்துட்ருப்பேன். ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைனால நான் தூக்கு போட்டுக்கினேன். ஆனாலும் தூக்கு போட்டுக்கிறேன், நான் பொழைக்கிறதுக்கு சென்ஸே இல்லை. ஆனால் எப்படி நான் பொழைச்சின்னு எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது எனக்கு நினைவே வந்துச்சு. எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போது ஏதோ நான் வேன்லேருந்து வரும்போது எதனா ஒன்று ஆயிடுச்சா எனக்கு தெரியாமல் நான் நினச்சிருந்தா இருந்தேன். தவிர எப்படி நான் போட்டுக்கணுன்னு என்னுடைய சிந்தனையே எனக்கு டாட்டிலே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சு, ஹாஸ்பிட்டலில் தான் போகும்போது தெரிஞ்சு நான் இந்த சாத்தானை எப்படியே நான் போட்டு வச்சேன்னு தெரியல. ஆனால் நான் ஒரே நிமிஷம் இருந்தேன்னா நான் செத்துருப்பேன். ஆனால் அண்ணனுடைய கிருபை இப்போ என்னை உயிரோடு இன்னைக்கு வச்சுது. அப்போ தான் இப்போ நான் உணர்ந்தேன், எஸ்ஸப்பா என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணு முன்னாடி ஆண்டு தரிசனமானார். இயேசுவை கண் முன்னால் இன்னைக்கு பார்த்தீங்க. இந்த தம்பி கல்லறை வரை போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாரு. ஆமேன். தூக்கு கயிறு மாட்டியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் அப்படியும் கல்லறைக்கு போய் சாவில் இருக்கிறவனை அப்படியே பிடித்து கொண்டு திருப்பி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்து. இங்கே வாமன் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்களை தொட்ட சத்ரு இனிமேல் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இல்லை,
வாழ்நாள் முழுவதும் உங்களை இனிமேல் தொடவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிராக வந்துற எல்லா பிசாசின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், நசரனாகி இயேசு நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன். இந்த மகனை, இந்த மகனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ தொடக்கூடாது. இயேசு நாமத்தில் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை வாங்கிக்கொள் தம்பி. எஸ், தேங்க்யூ லார்ட். வாங்கய்யா, சொல்லுங்க. ஜெப நேரத்தில் என்ன உணர்ந்தீங்க சொல்லுங்க. I felt the light of God coming on me, and I suddenly saw the dry land, the blossom, the ஒளந்து போல் இடங்க பூத்தமாய் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை ஞாபகப்படுத்தினார் ஆண்டவர். When he sends the spirit from above, the wilderness will change into blossom land. I see the flowers glowing in the blossom, dry places. அந்த பூக்கள் வளர்றது வந்து அப்படியே நான் தரிசனத்தில் பார்த்தேன். I felt the light of God coming on that, and the dry things are changing in my life from today. பாருங்க எவ்வளோ அருமையான காரியம். ஆண்டவர் ஜனங்களுடைய கண்களை திறந்து தரிசனங்களை கொடுக்கிறார். வேதம் அப்படியே சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது ஊட்டப்படும் போது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. வாங்கய்யா, அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அவர் எந்த தரிசனத்தை பார்த்தாரோ அந்த தரிசனத்தின்படி அவருடைய வாழ்க்கை செழிக்கட்டும். ஹல்லேலூயா. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், க்ளோரி. வேற யாருங்க ஆண்டு தொட்டதை உணர்ந்தீங்கன்னா வாங்க, முன்னால் வாங்க. God bless you brother. Go. It will happen in your life. வேற யார் உண்டு? வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். வாமா, குயிக்க வா. ஹல்லேலூயா. இங்கே சாட்சி சொல்லணும்னா பின்னால் வந்து சொல்லாதீங்க. ஏன்டி பாஸ்டர் மாட்டி வந்து சொல்லவே வேணாம். ஆண்டவருக்கு மகிமையாக தான் சாட்சி சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது சாட்சி நேரம். கம்மா இங்கே என்னாச்சுமா? ஜெப நேரத்தில் என்ன பார்த்தீங்க? பயம் எனக்குள்ள இறுக்கி பிடிச்சிருந்தது, ஃப்ரீயா ஆச்சு. பயம்? என்ன பயம்? ஒரு வீட்டில் ஸ்டவ் இது கேஸ் மேலே வச்சு இந்த குக்கர் பெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பயம் வந்து என்னை அழுத்தி ரொம்ப தாக்கி நின்று 2 நாளாக ஃப்ரீயாக்குறேன். இப்போ உங்களுக்கு அப்படி நடந்துருமோன்னு பயந்தீங்களா? அங்கே ஒரு டமான்னு ஒரு சவுண்டு வந்தோடனே, ஒரு பாம்பு எழுதிய சவுண்டு வந்தோடனே எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அந்த பயம் வந்து எனக்குள்ளே அப்படியே தங்கிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ரீயாக உணர்றேன். வெரி குட். இப்போ அந்த பயம் இல்லை, எடுத்து போட்டேன். பாருங்க, சரீரத்தில் கிடைக்கிற விடுதலை ஒன்று, ஆனால் மனதில் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறா. பயம் ஒரு ஆவி. வாங்கம்மா, கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு இனிமேல், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்ட அதே வல்லமை இனிமேல் அந்த பயத்தின் ஆவி திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உச்சந்தடைந்த உள்ளங்கால் வரையிலும் இந்த மகள் மீது கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். எஸ் சுகா. எஸ் எஸ் எஸ். காட் பிளஸ் யூ மா. போயிட்டு வாங்க. வேற யாரும் உண்டு? ஹல்லேலூயா. தருணங்கள் கொடுக்குறேன். வாங்க குயிக்கா. கம் குயிக்லி. எஸ். இயேசுவை தொட்ட 12 வருடமாக இருந்த பெருமாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே அவள் சரீரத்தில் உணர்ந்தா. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு செய்த நன்மை. சொல்லுங்க. Praise the Lord. From 2-3 months now I was very oppressed because my son was not with us. The oppression was killing me every day. I was not able to share it with anybody, and I was not able to share it even with God. So even in my spiritual life and in my personal life, there was a lot of oppression which I never shared with anybody. Then last Saturday, God asked me to cry out and speak to Him. Even after crying out, I was not able to come back to my spiritual life or my personal life. There was a lot of oppression in my life. So today, the real deliverance I saw, and I believe that God has delivered me from that oppression, which only God can do it. And I thank God and for a beautiful worship today. God bless you. Where are you? Yes. Come quickly. Yes. Sister, come. I want to pray for you. Come. I forgot. See, when they testify, there's a special touch of God upon your life. Amen. Come on, lift your hands. Hallelujah. Some of the thoughts are oppressive. Some of the thoughts are demonic. Some of the anxiety is from the devil, so that you lose your joy. So you will not be free on the inside, but God sets you free even in your thought life. Lift your hand, sister. In Jesus' most powerful name, no weapon that is formed against you, against your family, against your son, will ever prevail in the name of Yeshua and Mashiach.
In Jesus' name, I decree and declare over you the complete freedom in your soul, spirit, and body, that you will move into the abundance of all that God has kept for you. In Jesus' most powerful name, receive it. Yes. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Holy Spirit. In Jesus' name, amen. God bless you. You can go. Come. What happened while we were praying? Yeah. I was praying for my thought life to change completely, and when I was praying for that, I felt like someone removing something from my head, and I believe that God has changed my thought life. You felt like somebody removing something from your head. So when that was removed, it was like a cap, or how do you feel? It was a Burden just removed from my head. removed. So after that was done, how do you feel now? Free. You're free. Your mind is free. Hallelujah. Put your hands together. Give glory to God. Come here. I want to bless you in Jesus' most powerful name. The enemy will not oppress your mind now and forever. I decree and declare the Son has set you free, and you will be free indeed in Jesus' name. Amen. You can go. Hallelujah. Anybody else? Okay. Let's put our hands together for God, for His faithfulness. Hallelujah. Oh, thank you, Lord. The meeting is over. Amen. So as we sing the song, you are dismissed. Go with joy listening to the song. God bless you. இயேசுவே நீரே என் பரிகாரி, இயேசுவே என்னை தொடுமே, இயேசுவே தழும்புகளா சுகமானே, சுகமானே. இயேசுவே நீரே என் பரிகாரி, இயேசுவே என்னை தொடுமே, இயேசுவே தழும்புகளா சுகமானே, சுகமானே. ஓ இயேசுவே நீரே என் பரிகாரி, இயேசுவே என்னை தொடுமே, இயேசுவே தழும்புகளா சுகமானே, சுகமானே.